வாங்க வாங்க உட்காருங்க. எங்க இப்படி? அடுத்த வாரம் என் மகனுக்கு கல்யாணம். அப்படியா? வெரி குட். இந்தங்க. எங்க என் ஸ்டூடெண்ட் கோகிலா? அவ இப்ப என் கூட இல்ல. என்ன சொல்றீங்க? தோட்டத்து பங்களால தனியா இருக்கிறா. என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த நேரத்தில் உங்களுடைய அட்வைஸ் அவளுக்கு ஒரு மருந்தாவே இருக்கும். என்னமா பாக்குற? எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவ இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கானா? இன்னைக்கும் பாடம் தான். ஆசிய தொழில் பாக்குறவங்களுக்கு இன்னைக்குமே ரிட்டையர்மெண்ட் இல்லை. வாங்க உள்ள வாங்க. நல்லா படிச்சு பாஸ் பண்ணி டிகிரி வாங்கினதோட வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு யாராவது நினைச்சா அதை விட பைத்தியக்காரத்தனம் வேற இல்ல. ஒரு நல்லவர கணவனா அடைஞ்சு ஒரு குழந்தைக்கு தாயாகி அதே சமயம் அந்த அருமையான குடும்பத்துக்கு தலைவியா நீடிக்க முடியாம இப்படி பெயிலாகி உட்கார்ந்துருக்கியே, உன்னை பார்க்க எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. மாணவிகளுக்கு 4 சுவத்துக்குள்ள நாங்க கத்துக் கொடுக்கிறது சாதாரணம். ஆனா 4 சுவத்துக்குள்ள அவங்க வாழறதுதான் பெருமை. ரிஷி மூலத்தையும் நதி மூலத்தையும் கேட்க கூடாதுன்னு அன்னைக்கு உனக்கு சொல்லிக் கொடுத்தேன். இன்னைக்கு என்ன? எதிர்காலத்தை நினைக்க வேண்டிய மனம் கடந்த காலத்தை தோண்டி பார்த்துக்கிட்டு இருந்தா இப்படி ஒண்ணு மாதிரி தான் வெறுமையா தனிமையா யாருமே இல்லாத சூரியத்துல வாழ வேண்டியிருக்கும். இதுக்கு பேரு வாழ்க்கையா? கோகிலா, என் மகனுக்கு கல்யாணம், அதுக்கு பத்திரிகை கொடுக்கதான் வந்தேன். என் மகன் கட்டிக்க போற பொண்ணு என்னோட எதிர்கால மருமக யார் தெரியுமா? சொல்றதுக்கு நான் ஒண்ணு வெக்கப்படல. அவ கடந்த கால வாழ்க்கையில எப்படி எப்படியோ வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானது. புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சு அதே சமயம் அவளோட இதயம் தூய்மையானதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவளை மனப்பூர்வமா நாங்க ஏத்துக்கிறோம். கரை களங்கம் இதெல்லாம் நாம கண்டுபிடிச்ச வார்த்தைங்க. இதயங்கிற ஒண்ணு பரிசுத்தமா இருக்கிற வரைக்கும் எந்த பாவத்துக்கும் அர்த்தம் இல்லை. ஏன் எதுக்கு இப்படி ஒண்ணுக்கு 10 கேள்வி கேட்டுப்பாரு. 100க்கு 99 பேர் செய்த தவறுகள் நியாயமானதான் இருக்கு. தெய்வங்களே தவறு செய்ததா புராணங்கள் சொல்லுது. அதுக்காக கோயிலுக்கு போகாம இருக்குமா? உதாரணங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அளவுக்கு நீ குழந்தை இல்லை. உன் குழந்தைக்கு நீ பாடம் சொல்லி கொடுக்க வேண்டிய இந்த நேரத்துல உனக்கு நான் பாடம் சொல்லி தரணுமா? கோகிலா, ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. நமக்கெல்லாம் இருக்கிறது ஒரு ஜென்மம் தான், ஒரே வாழ்க்கை தான். உனக்கு அபூர்வமா கிடைச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு மத்தவங்களையும் வாழ வைக்கிறத விட்டுட்டு இப்படியா? இப்பதான் புரியுது. நல்ல மாணவிகள் எல்லாம் நல்ல மனைவிகளா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது போல இருக்கு. நான் ஒரு தாயா இருந்து சொல்றேன். நான் சொல்றதை கேடு. உன் கணவரையும் குழந்தையையும் தேடு. மறுபடியும் நீ அவங்களோட சேர்ந்து வாழணும். அந்த காலத்துல நான் உனக்கு எவ்வளவோ சொல்லிக் கொடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிற இந்த பாடம் தான் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாடம். இதுல நீ பாஸ் பண்ணல, அந்த தெய்வமே உன்னை மன்னிக்காது. அவசியம் நீ கல்யாணத்துக்கு வர. நாங்க மன்னிச்சதுனால எங்க மருமகளுக்கு ஏற்பட்டிருக்கிற சந்தோஷத்தை நீ நேரில் வந்து பாரு. நான் வரேமா? என்னப்பா, கோகிலா வனவாசத்திலிருந்து வீட்டுக்கு வந்துட்டான். அப்படியா? எங்க இருக்க? அவன் ரூம்ல இருக்க. கோகிலா, நீ திரும்பி வந்ததை பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி உன்னை விட்டு போனவங்களும் திரும்பி வரணும். அதுக்காக நான் மனசார பிரார்த்தனை பண்றேன். அப்பா, இருட்டிலேயே இருக்கணும்னு ஏமா நினைக்கிறேன்.
நீ வெளிச்சத்துக்கு வரணும். அதான் என்னுடைய ஆசை. நீ எதை நினைச்சு பாட்டு பாடிட்டு இருக்க? என்ன தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லு. இந்த குழந்தை தாயில்லாத குழந்தைய வளர வேண்டாம்னு நினைக்கிறேன். தப்பா பேசிட்டேனா? இறந்து போன உங்க மனைவியை நினைவுபடுத்திட்டேனா? நான்சென்ஸ். என் மனைவி இறந்து போனதா உங்ககிட்ட யார் சொன்னது? உன் மேல தப்பு இல்லை. என்னை என் குழந்தைய பாக்குறவங்க அப்படித்தான் நினைப்பாங்க. என் மனைவி உயிரோட தான் இருக்கா, இருந்தும் இல்லாத மாதிரிதான். ஆனா என் மனைவியோட இடத்தை யாராலையும் நிரப்ப முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. நீ தப்பா இதையும் சொல்லல. உண்மையை சொல்ல போனா என் மனைவி என் குழந்தைய அனாதையாக்கிட்டா. எங்கிருந்தோ வந்த நீ என் குழந்தை மேல அனுதாபப்பட்டு அவனுக்கு தாயா இருக்கேன்னு சொல்றியே, உனக்கு நான் தான் நன்றி சொல்றேன். ஆனா உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு கேட்கல. தெரியும் தெரியும். வயசு, நம்முடைய உணர்ச்சிகளை ரொம்ப நாளைக்கு மறைச்சோ மறந்தோ நம்மால வாழ முடியாது. நீ என் மேலேயும் என் குழந்தை மேலே வச்சிருக்க அன்பு உண்மையா இருந்தா நான் பார்க்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும். ஒரு வீடு வாடகைக்கு கிடைக்குமா? கிடைக்கும். என் கண்ணு என்னால நம்ப முடியலையே. நீலகண்டம் இல்ல? ஆமா சார். சௌக்கியமா? ஐயோ ஐயோ, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். உங்களை இத்தனை வருஷத்துக்கு பிறகு நான் பாப்பேன்னு நினைக்கவே இல்ல. எப்ப சார் வந்தீங்க? நீங்க சவிக்கமா? குழந்தை சவிக்கமா? ஐயோ குழந்தைன்னு சொல்றேன். தம்பி நேரம் பெரிய ஆயிருப்பாரு. தம்பி சவிக்கமா? இப்ப எங்க இருக்கிறார் அவரு? தம்பி ஹோட்டல்ல தங்கியிருக்கான். அவனுக்கு இந்த ஊர்ல தான் வேலை கிடைச்சிருக்கு. நேத்து தான் நாங்க இங்க வந்தோம். ஆமா, கோகிலா நல்லா இருக்காங்களா? அது பெரிய கதை சார். அவங்க வாயை திறந்து பேசி சிரிச்சு பல வருஷம் ஆச்சு சார். இப்ப உங்களை பார்த்தாங்கன்னா மூணு வாயை விட்டு கதறிடுவாங்க. மாத்தம்னால மாத்தம் அப்படி இப்படி மாத்தம் இல்ல சார். வாங்க சார் வீட்டுக்கு போலாம். எனக்கு வாடகைக்கு ஒரு வீடு வேணும், அதை கேட்கறதுக்காக தான் வந்தேன். சார் உங்களுக்கு வாடகைக்கு தானே வீடு? என் கூட வாங்க, கை மேல இருக்கு. வாடகை என்ன? அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நான் பாத்துக்கிறேன் சார். உங்களுக்கு கமிஷன் கொடுக்காமல எங்களுக்கு பாத்தி கிடைச்சாச்சு. நான் வரேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டென்னிஸ் ஸ்டார் அமர்நாத் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்கடா. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு மேட்ச் ஆடுறான். முதல்ல நீலகண்டன் வந்து 2 டிக்கெட் வாங்கி கொடுத்து தெரிஞ்சது போங்க. 15 வருஷமா பெத்த பொண்ணு வாழா வெட்டியா வீட்டுல இருக்குது. அதை பத்தி கவலைப்படல. எவனா ஊர் பேர் தெரியாத அமர்நாத்தா, அவனை பத்தி தான் பெரிய அக்கறை உங்களுக்கு. கோகிலா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நான் கவலைப்படுறதால திரும்ப அவளுக்கு வாழ்க்கை கிடைக்க போதா? இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேண்டாம். அதான் டிக்கெட் வாங்க சொல்லு. என்னடா நீலகண்டா, நல்ல நேரத்துல வந்து சேர்ந்தேன். வர ஞாயிற்றுக்கிழமை அமர்நாத் டென்னிஸ் மேட்ச் இருக்கு. உடனே போய் 2 டிக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அமர்நாத் டென்னிஸ் மேட்சுக்கு நீங்க ஏன் டிக்கெட் வாங்க? அறிவு கட்டவனே, அமர்நாத் நமக்கு என்ன மாமனா மச்சானா? நாம ஃப்ரீயா போய் அங்க உட்கார. ஐயா, அவர் உங்களுக்கு சொந்தவங்க. சொந்தமா? ஆமாங்க. அமர்நாத்துடைய சொந்த பேரு அசோக். அசோக்குடைய அப்பா பேரு சந்தோஷ். என்னடா சொல்ற நீ? ஆமாங்க, அமர்நாத் உங்க சொந்த பேருங்க. இப்ப எங்க இருக்காங்க? அசோக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருந்து வீடு கிடைக்காம அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சந்திரா ரோட்ல நம்ம வீடு காலியா இருந்தது. அங்கதான் அப்பாவையும் பிள்ளையும் குடி வச்சுட்டு வரேன். அப்படியா? வா, உடனே போய் பார்த்து வருவோம். கோகிலா, அந்த பிடிவாத காரியம் அங்கெல்லாம் வரமாட்டேன். நீ வாடா. நானும் வீட்டுக்கு போறேன். ஹலோ, கோகிலா பேசுறேன். யாரு? லட்சுமியா? என்ன திடீர் விஜயம்? என்ன அமர்நாதோட டென்னிஸ் மேட்ச் பார்க்க வந்தியா? அந்த அமர்நாத் யார் தெரியுமா? நான் சொல்ல நீ அசந்து போயிடுவேன். அந்த அமர்நாதிய வேற யாரும் இல்ல. ஹலோ ஹலோ, கட் ஆயிடுச்சு. ஹலோ, லட்சுமியா? அந்த அமர்நாத் யார் தெரியுமா? அவன் தான். ஹலோ,
கோகிலா வாங்கப்பா வாங்க சாப்பிடலாம். நாங்க மாப்பிள்ளை வீட்டுல பேரன் கூட உட்கார்ந்து அமக்கலமா ஒரு பிடி பிடிச்சிட்டோம். நீ போய் சாப்பிடு போ. போம்மா, நீ போய் சாப்பிடு. போம்மா போ. போம்மா, காலகாலத்துல சாப்பிடு. இன்னைக்கு ஏன் இப்படி விரட்டுறீங்க? ஒரு வேளை சாப்பிடலன்னா உயிரா போயிடும். ஆமா, உனக்கு ஏன் இப்படி கோவம் வருது இன்னைக்கு? சுந்தரேசா, நம்ம பேரன் என்னமா வளர்ந்துருக்கா பாத்தியா? அவனுக்கும் பாரு மூக்குக்கு மேல கோவம் வருது. அண்ணே, அந்த அம்மாவை அவன் எப்படி விரட்டான் பாத்தீங்களா? ஆமா, அந்த அம்மாவை தானே நல்லா விரட்டிட்டான். அம்மாவா? அவங்க கூட யார் இருக்காங்க? அவங்க வீட்டுல எந்த அம்மா இருந்தா உனக்கு என்ன, இல்ல எனக்கு என்ன? அண்ணே, உங்களுக்கு புரியலையே. அசோக்குக்கு சித்தி கித்தி வந்திருப்பாளோன்னு கோகிலா மனசுல ஒரு சஞ்சலம். அந்த சஞ்சலம் தேவையில்லை, வேலைக்காரம்மா. அந்த வேலைக்காரம்மா விரல் பட தண்ணி கொடுத்தான்னு அதே ஸ்பாட்ல வேலையை விட்டு விரட்டான அசோக்கு அதை பார்த்த உடனே எனக்கு திக் திக்குன்னு. ஆமாம்மா, ஆமா. அது உங்க பேரனோட பிறவி குணம். என் பேர பேர புள்ளைய பார்த்துட்டு வந்ததுல இருந்து 20 வயசு குறைஞ்சி குதி குதின்னு குதிக்கிறீங்க. இருக்காத பின்ன. நாளைக்கு டென்னிஸ் மேட்ச்ல அவன் வெளு வெளுக்க போறான். நீங்க விசில் அடிப்பீங்க. நானும் இப்படியே தான் அடிக்க போறேன் விசில். கொஞ்சம் நீ மேட்ச்க்கு வரியா? அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதடா. சரி, கூட வேண்டியதுதான். எனக்காதான். ஹலோ, கோகிலா பேசுறேன். உங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் அனுப்பிச்சாச்சுங்க. அப்படியா? பார்வதிக்கு குழந்தை பிறந்திருக்கா? ஆண் குழந்தையா? ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப வரேன். ஆஸ்பத்திரியா? வரேன். அப்பா, பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில ஆண் குழந்தை பிறந்திருக்கா. நான் இப்ப போய் பார்த்துட்டு வரேன். பார்வதிக்கு ஆஸ்பத்திரியில குழந்தை பிறந்திருக்குதாமே. என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல பிறக்கும்? அடமடைய, இவ்வளவு நேரம் மாப்பிள்ளையும் பேரனையும் பார்த்து வந்து நம்ம 2 பேரும் மாறி மாறி சொல்லி இருக்கிறோம். ஒரு ரியாக்ஷனையும் காணாம அவங்கிட்ட. அண்ணே, டோட்டலா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? உங்க மக கோகிலாவை பத்தி யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. சுந்தரேசா, 15 நிமிஷம் இருட்டுல இருந்துட்டு திடீர்னு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? கண்ணு கூசம். என் மக கோகிலா 15 வருஷமா இருட்டுல இருந்திருக்கா. இன்னைக்கு திடீர்னு வந்த பிரகாசமான வெளிச்சத்தை உடனே பார்க்க முடியுமா? கொஞ்ச நாளாகும். கரெக்ட்.